இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ராமர் தீர்த்தம். ராமாயணத்தில் ராமரால் உருவாக்கப்பட்டது இந்த ராமர் தீர்த்தம். ராவணனை கொன்ற பாவத்தை போக்குவதற்காக ராமபிரான் வில் அம்பு எய்தி உருவாக்கி அதில் நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்ட காரணத்தால் இந்த தீர்த்தம் ராமர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகிறது. இந்த தீர்த்த குளத்தின் நடுவே அழகிய மண்டபம் உள்ளது. இந்த தீர்த்தத்தில் நீராடி நாக பிரதிஷ்டை செய்தால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த ராமர் தீர்த்தம். துரோணாச்சாரியாரை கொன்ற பாவத்தை போக்குவதற்காக தர்மர் இந்த குளத்தில் நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டார் என்பது சொல்லப்படுகிறது. அகஸ்தியரின் சிஷ்யரான சுதீஷ்ணன் இங்கு ராம தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ ராகவனை நேரில் தரிசித்தார். சகல சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றார். தன் சரீரத்தை விட்டு அந்நிய சரீரத்திற்குள் புகுந்தார். யாருடைய கண்ணிலும் படாமல் ஆகாயம் செல்லுதல், எந்த லோகத்திற்கும் செல்லும் சாமர்த்தியத்தை பெற்றான். எறும்பு முதல் தேவதையை வரை யாருடனும் பேசும் திறமை, பார்க்க முடியாதவற்றை பார்த்து ஆகியவற்றை அடைந்தான். இது போன்ற மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சாமர்த்தியங்களையும் அடைந்தான். இத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த ராமர் தீர்த்தம்.